எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 30 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க போடு வருசல். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஐடியா க்ரோத். ஸோ யோசனை வளர்ச்சி கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு லைஃப்பில் அந்த யோசனை க்ரோத் இருக்கணும். யோசனை இருக்கும், அந்த க்ரோத், அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்றத ஒரு நோட் புக்கில் தினமும் எழுதுங்க. இன்றைக்கி என்ன பண்ணீங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ண போகிறீங்க. தயவு செய்து ஒரு 10 minutes 15 minutes ஒதுக்கி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய க்ரோத், அதாவது ஐடியா க்ரோத், அதாவது உங்களுடைய யோசனைக்கு வளர்ச்சி நீங்கள் தான் வழிவகுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் லைஃப்பில் எனக்கு மட்டும் தான் பிரச்சனை வருது, எனக்கு மட்டும் தான் கஷ்டம் வருது, எனக்கு கடவுள் எனக்கு கொடுக்காத பிரச்சனையே கிடையாது. யாருக்கெல்லாம் அதிக பிரச்சனை இருக்கோ கடவுள் உங்களை நெருங்குறாருன்னு அர்த்தம், பக்கத்தில் வந்துட்டாருன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்டடி மைண்டோட இருந்து உங்களுடைய ஐடியா க்ரோத், யோசனை வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒரு மனிதனுக்கு, ஹியூமனுக்கு. கண்டிப்பாக நீங்கள் யாராவது வளர்ச்சி அடையணும்னு அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களாம் லைஃப்பில் மறக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் ஐடியா இருக்கும், அதுக்குரிய க்ரோத், அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு எல்லாமே நம்ம கற்று வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும், லேர்ன் பண்ணணும். சில விஷயம் தெரியாது, அதை கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம், ஒரு சிலவங்கள்ட்ட கேட்கலனாலும் நீங்கள் யார் நம்பிக்கையாக வச்சுருக்கீங்களோ அவங்கள்ட்ட கேட்கலாம், தப்பு இல்லை. நல்ல பாதையில் போகிறதுக்கு சில பேர் நமக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க, நல்லவங்களும் இருக்காங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு நாம் தான் பார்த்து நல்லா நிதானமாக யோசித்து எல்லாத்துலேயும் ஐடியா க்ரோத், அதாவது வளர்ச்சி இருக்கணும். அந்த யோசனையில் ஒரு வளர்ச்சி இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மள்கிட்ட என்ன க்ரோத் பண்ணால் வளர்ச்சி அடைஞ்சால் என்னென்ன வளர்ச்சி அடையலாம், 1 by 1 யோசிங்க. நீங்கள் எப்படி வளர்ச்சி அடையலாம் அப்படின்ட்டு உங்களை பற்றி மட்டும் யோசிங்க. திங்க் அபௌட் யுவர்செல்ஃப். மற்றவங்களை பற்றி நீங்கள் யோசித்து உங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. உங்களோட லைஃப்பையே நீங்கள் மறந்துடுறீங்க மற்றவங்கள பற்றி நினச்சி. அவங்கவுங்க லைஃப்பை கண்டிப்பாக வாழ்வாங்க. நீங்கள் உங்களுடைய ஐடியா க்ரோத், உங்களுடைய யோசனைக்கான வளர்ச்சியை நீங்கள் தான் வழிவகுக்கணும். உங்களை பற்றி யோசிங்க. யாராவது யாராவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, அவங்க பக்கத்தில் இருக்கவங்க சோர்வாக இருந்தால், கவலையோடு இருந்தால், ஆறுதலாக ஒரு வார்த்தை நீங்கள் தட்டி கொடுத்து மேலே கொண்டு வர்றதும் அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். நல்ல விஷயத்த நீங்கள் பண்ணாங்கன்னா நான் பண்ணான்னா எல்லாம் ஒன்று தான். நல்ல விஷயத்த ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன். பை பாய், see you later. உங்கள் சுகன்யா.